எங்களோட அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான பேபிகார்ன் வச்சுட்டு ஒரு வத்த குழம்பு ஒன்று வைக்கலாம். இந்த வத்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா சாப்பாட்டுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கும், அதுக்கப்புறம் இட்லிக்கு நல்லா சுட சுட இட்லி வச்சுட்டு நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். இதை எப்படி ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செய்யலான்றதை பார்ப்போம் வாங்க. அது நம்மளோட சேனலில் குழம்பு மிளகாய் தூள், ரசப்பொடி, சாம்பார் பொடி, கரம் மசால் பொடி, இட்லி பொடி, மட்டன் மசாலா இது எல்லாமே நல்லா சுகாதாரமான முறையில் நல்ல தரமான பொருட்களை வச்சு நானே என்னுடைய கைப்பட என்னுடைய கண் பார்வையில் உங்களுக்கு நான் எல்லாமே அரைச்சி பொடி பண்ணி உங்களுக்காக நான் தரேன். உங்களுக்கு வேணுன்றவங்க வெப்சைட்லேயும் வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு தரேன். நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த பேபிக்கான உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இதை வேக வைக்கலாம் வேணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். எதுக்காக அப்படின்னா இதுக்குள்ளெல்லாம் நல்லா உப்பு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதில் உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். லேசாக பொரிச்சா போதும், ரொம்ப நேரம் பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இது ஓரளவுக்கு பாதி அளவுக்கு இதுலேயே நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். வாங்க இப்போ வத்த குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். சரிங்க, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டு தாளிச்சிங்கன்னா வத்த குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும். டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா எண்ணெயிலேயே போட்டு நல்லா பொரிச்சிடலாம். பாருங்கள், ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் சின்ன பூண்டாக இருக்கிறதுனால ஒரு 15 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா 10 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா முழுசாகவும் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கலாம். ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய தக்காளி தான். மிக்சியில் அரைச்சி செய்யும் போது நமக்கு என்ன ஆகும், குழம்பு நல்லா கெட்டியாக நிறைய கிடைக்கும். அதுக்காக நான் இன்றைக்கி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறேன். பாருங்கள், வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா தக்காளி, அதையும் ஊற்றிடுறேன். தக்காளி இந்த அளவுக்கு பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பேபிகார்ன் நல்லா எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டுடலாம். பாருங்கள், டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் போட்டுங்க. குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்றவங்க ரெட் சில்லி பவுடரும் மல்லித்தூளும் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மிக்சிலே கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதே இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா பிரட்டி விட்டுடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். பாருங்கள், 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை வடிகட்டி இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நல்லா ஜம்முன்னு சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள், வத்த குழம்பு நல்ல பேபிகார்னில் வத்த குழம்பு அப்படின்னாலே எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராகவும் இருக்கும், ஒரு வித்தியாசமான சுவையிலையும் இருக்கும். வாங்க இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம்.
ஒரே மாதிரி நம்ம மஞ்சூரியன், ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்காம பிள்ளைங்களுக்கு இந்த பேபிகார்ன் வச்சுட்டு நல்ல அருமையான ஒரு வத்த குழம்பு செஞ்சுருக்கோம். இதே மாதிரி வத்த குழம்பு உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.